வெல்கம் டு ஆர்ஜே ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 5 ஐட்டம்ஸோட 100% ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, ஜஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால மேபி சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கும் யூஸ் ஆகலாம்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 5 ஐட்டம்ஸோட ப்ரைஸ் நம்ம ஷாப்பில் வாங்கியிருந்தாலோ இல்லை வேறு ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ எவ்வளோ ஆயிருக்குன்ற ப்ரைஸ் கம்பேரிசனோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறு எதுலையாவது ஆர்டர் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட 1000 ருபீஸ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால தான் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகட்டுமேன்றதுக்காக 5 ப்ராடக்ட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வளவலன்னு பேசாமல் நிறைய வீடியோவில் போயிடலாம். ப்ராடக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, என் பொண்ணு பர்த்டேக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த டைம் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் ஏர்லியராகவே டெலிவரி வந்தது. இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெட் ஒயிட் கிளாத் இருந்தது, அப்புறம் ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸ், அது கட்டுறதுக்கு ஒரு பிங்க் ரிப்பனும் இருந்தது. லெட்டர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்ததால் இந்த ரிப்பன் கூடவே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஒரு எல்இடி டெக்கரேஷன் லைட்டும் இருந்தது. அப்புறம் 3 டிஃப்ரெண்ட் கலரில் 30 பலூன் இருந்தது. அப்புறம் இதை ஒட்டுறதுக்கு டபுள் சைடட் டேப் மட்டும் இல்லாமல் பலூன் ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டேப்பும் இருந்தது. கடைசியாக ஒரு பலூன் ப்ளோயரும் இருந்தது. இந்த ப்ளோயர் இருந்ததால் தான் நான் இந்த பேக்கே மெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளோயர் மட்டும் நான் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தா 100 ருபீஸ் கிட்ட வந்தது. பட் இந்த காம்போக்கே நான் 147 தான் பே பண்ணியிருந்தேன். நான் ஆல் இஷ்யூ ஈஸி ரிட்டர்ன் கொடுத்ததுனால இந்த ப்ரைஸ். ராங் அண்ட் டிஃபெக்ட் ஒன்லி ரிட்டர்ன் கொடுத்துருந்தா இதை விட கம்மியாகவே கிடச்சிருக்கும் இந்த காம்போ. இதெல்லாம் கடையில் இல்லை வேறு ஆன்லைன் ஆப்பில் செக் பண்ணுறப்போ 400 to 500 வரைக்கும் ப்ரைஸ் வந்தது. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே 353 வருது. 353 நமக்கு இப்போ மிச்சமாக இருக்குது. இந்த பலூன்லாம் நல்ல ஷைனியாக இருந்தது, நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ப்ளோ பண்ண அப்புறம் கடையில் வாங்கியிருந்தா பலூன் மட்டுமே 60 ருபீஸ்க்கு மேலவே ஆயிருக்கும். இந்த கிளாத் அண்ட் எல்இடி லைட் மட்டும் நான் இந்த வருஷம் பர்த்டே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணல. ஏன்னா டெக்கரேஷன் பண்ண அவ்வளோவா எனக்கு டைம் கிடைக்கல இந்த வருஷம். எல்இடி லைட்டுக்கும் ஜங்ஷன் பாக்ஸ் தேடி பார்த்தேன். அது ப்ளக் பாயிண்ட் எதுவும் பக்கத்தில் இல்லாதனால ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் ஜங்ஷன் பாக்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அது ரெண்டும் மட்டும் நான் யூஸ் பண்ணல. மற்றபடி எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பர்த்டேக்கு இதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த டெக்கரேஷன் கிளாத்து அப்புறம் எல்இடி லைட்டை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ரிவ்யூ 5 out of 5. வெறும் 147 ருபீஸ்க்கு 7 ப்ராடக்ட்னால் உண்மையிலே இது ரொம்ப நல்ல ஆஃபர் தான். இந்த ஐட்டம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நிரஞ்சனா பர்த்டேக்காக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நல்ல பிரைட் ஃபியூசியா பிங்க் கலர் ட்ரெஸ். இந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதே கலரில் இவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் அது. ஆஃப்டர் லாக்டவுன், ஃபஸ்ட் டே ஸ்கூல், அப்புறம் வெளியே எங்கே போனாலும் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ் தான் அவளோட ஃபேவரட். ஜார்ஜெட் மெட்டீரியல்ன்றதால நல்ல லைஃபும் வந்தது. இது RMKBயில் 600க்கு மேலே வந்தது. இது இப்போது பழசாயிட்டதெல்லாம் அதே மெட்டீரியல் கிட்டத்தட்ட சேம் கலரில் வித் பெல்ட்டோட சேம் மாடல் ட்ரெஸ் அவளோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் ஏர்லியராகவே எனக்கு டெலிவரி கிடச்சிது. நான் 3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அவள் இந்த கலர் பார்த்ததும் உடனே இது தான் செலக்ட் பண்ணா. நான் அவளுக்கு 8 to 9 இயர்ஸ் சைஸ் ஆர்டர் பண்ணல. ஏன்னா நீ லென்த்துனா அவள் போட மாட்டாள். ஸோ 10 to 11 இயர்ஸ் சைஸ் தான் அவளுக்காக ஆர்டர் போட்டேன். ஃபுல் லென்த் வேணும்னு சொல்லிட்டு வெறும் 275 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிது எனக்கு இந்த ட்ரெஸ். இப்போ இது இன்னும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 249 தான் காமிச்சிது. வேறு ஆன்லைன் ஸ்டோர் அப்புறம் ஷோரூம்லலாம் இதே மாதிரி ட்ரெஸ் 450 to 600 வருது. ஸோ இதில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 325 to 350 வருது. என் பொண்ணு தீபாவளி பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுக்காட்டி கூட ஃபீலே பண்ண மாட்டாள். ஆனால் வருஷம் பர்த்டேக்கு கண்டிப்பாக புது ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டணும்னு சொல்லுவாள். ஆனால் ட்ரெஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வேணும்லாம் கேட்க மாட்டாள். ஓரளவு சிம்பிளாக இருந்தாலும் போதுன்னு சொல்லிடுவாள். இந்த பெல்ட்டோடு வந்ததால் இந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைஸ் மட்டும் உங்களுக்கு நீ லென்த் போதும் அப்படின்னா ஏஜ் வைஸ் கரெக்ட் சைஸ் ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை ஃப்ராக் கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அடுத்தடுத்த சைஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததுமே இந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கே போட நட முடிச்சா. அப்புறம் பர்த்டே ட்ரெஸ்ஸை பர்த்டே அன்றைக்கி தான் போடணும்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப மடிச்சு வச்சிட்டா. அது என்னவோ தெரில, இந்த கலர்னாலே அவளுக்கு அவ்வளோ பிடிக்குது. நான் கூட எனக்கு இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் சேம் கலரில் டாப் தேடி பார்த்துருக்கேன், கடையில் கிடச்சதில்ல. இந்த ஃப்ராக் லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நிரஞ்சனாக்கு 2 லெகின்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி 144 ருபீஸ்க்கு இந்த 2 லெகின்ஸுமே மோர் தென் ஒர்த்து தான். ஒன்லி ராங் அண்ட் டிஃபெக்ட் ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பாலிசியில் ஆர்டர் பண்ணியிருந்தா இன்னுமே இது கம்மியாக கிடச்சிருக்கும். பட் நான் எப்போதும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஆல் இஷ்யூ ஈஸி ரிட்டர்னில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். சைஸ் நான் 11 to 12 இயர்ஸ்க்கு ஆர்டர் போட்டேன்.
ஏன்னா என் பொண்ணு எப்போதும் ரொம்ப டைட்டாக வேர் பண்ண மாட்டாள். பட் இது அவளுக்கு ஹிப்க்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணுறப்போ ஆக்சுவல் சைஸை விட நெக்ஸ்ட் சைஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 லெகின்ஸுமே கலர் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ளூ அண்ட் பிங்க் லெகின்ஸ்க்கு நான் 5 out of 5 ரேட்டிங் கொடுப்பேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, பாப்பா பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்க அப்ராடில் இருக்கிறதால சர்ப்ரைஸாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது ஷாப்பில் கிடைக்கிறத விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். சூப்பர் மார்க்கெட்டில் டாம்ஸ் பிராண்டில் ஆயில் பேஸ்டல் எனக்கு கிடைக்கல. மற்ற பிராண்டெல்லாம் கிடைக்கும். க்ரையான்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ் எல்லாமே கூட டாம்ஸில் கிடச்சிது. ஆயில் பேஸ்டல் மட்டும் கிடைக்கல. பட் இது டெலிவரி வந்தப்புறம் மற்ற ஆன்லைன் ஸ்டோரில் நான் செக் பண்ணுறப்போ 15 to 25 rupees கிட்ட மீஷோவில் கம்மியாக தான் இருந்தது. அவளுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்றதால அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆயில் பேஸ்டல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாங்கி தந்திருக்காங்க, அதோட எனக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கி தந்திருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாள். இதில் 50 shades ஆயில் பேஸ்டல், அப்புறம் ஒரு ஃப்ரீ பென்சிலும் இருந்தது. நான் பேக்கேஜ்க்கு மட்டும் 4 ரேட்டிங் தான் கொடுப்பேன், ஏன்னா பட்டன் ஷீட் ரேப் பண்ணல. அதர்வைஸ் ப்ராடக்ட் வைஸ் குட் ப்ராடக்ட் தான். இந்த பிராண்ட் உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கலன்னா மட்டும் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா, என் பொண்ணுக்கே நிறைய ஆர்டர் போட்டேன். பட் என் பையனுக்கு ஒரு ஐட்டம் தேவைப்பட்டுச்சு. யூரின் ஷீட் பிறந்தப்போ ஒன்று வாங்கினேன். அது லென்த்தாக இருந்தாலும் நான் கட் பண்ணியெல்லாம் அதை யூஸ் பண்ணலை. ஏன்னா குப்புற விடுறப்போ பத்தாமல் போயிடும், பெரிய பையனாகிறப்போ கொஞ்சம் பத்தாமல் போயிடும்ன்றதால. ஸோ அதையே திரும்ப வாஷ் பண்ணி எனக்கு ஒரே நாளில் யூஸ் பண்ண முடியல, ரொம்ப ஈரமாகிறப்ப. ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் ஆர்டர் பண்ணேன். பிறந்த உடனேயும் இதே மீமி ப்ராடக்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் RMKவில் வாங்கியிருந்தேன். பட் ப்ரைஸ் RMKவில் 365 வந்தது. சேம் ப்ராடக்ட், சேம் லென்த் அண்ட் பிரெத் மீஷோவில் 257 தான் வந்தது. ஆல் இஷ்யூ ஈஸி ரிட்டர்னில் நான் போட்டிருந்தேன். ஸோ ராங் அண்ட் டிஃபெக்ட் ஒன்லி ஆர்டரில் போட்டிருந்தா இன்னுமே எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். என்கிட்ட இருந்த இதே சேம் மெரூன் கலர்லேயே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் மீமி பிரிண்ட் இருக்குது, சேம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கார்டு சேம் கவரில் தான் வந்தது. பட் கடையில் வாங்கினதை விட இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தது. தண்ணியும் டக்கு டக்குன்னு அப்சர்வ் பண்ணிச்சு. கடையில் வாங்கினது கூட ட்ராப்பாக கொஞ்சம் தெரிஞ்சுது கொஞ்சம் நேரத்துக்கு. இது குயிக் அப்சர்ப்ஷன் பண்ணிச்சு. இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே 108 rupees வந்தது. ஸோ பிராண்டட் பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே தாராளமாக வாங்கலாம் போல். இதோட ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஐட்டம்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு 1000 rupees கிட்ட மிச்சப்பட்டுச்சு. அதான் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகுமேன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பெஸ்ட் குவாலிட்டி வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக RJ Homemaker சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.